ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய் நாயுடு. இன்றைக்கி வந்து நான் மாலுக்கு வந்திருக்கேன். ஏன்னா ஜூடியோவில் வந்து ஆஃபர் விட்டுருக்காங்க. இந்த ஆஃபருக்காக நான் ஒரு 1 மந்த்தாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என் தங்கச்சிக்கெல்லாம் நான் துணி எடுக்கிறதா இருந்துச்சு. அதனால ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் காஜல் மட்டும்தான் போடுவேன், ஆனால் இதுக்கு எதுவுமே போடலை. பிகாஸ் எனக்கு உடம்பு சரியில்லாததுனால கண் எரியுது. காஜல் போட்டால் இன்னுமே எரியும். ஸோ அதனால் நான் காஜல் போடல, லிப்ஸ்டிக் போடலைன்னா சுத்தமாக ஃபேஸ் பார்க்க முடியாது அப்படின்னு வெரி லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் க்ரோசரிஸும் வாங்குறதா இருக்குது, அதையுமே போய் வாங்கிட்டு கிளம்புறது தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் ஃப்ரெண்ட் நேற்றே சொன்னாங்க ஆஃபர் விட்டுருக்காங்கன்ட்டு. பட் தெரியல என்ன ஆஃபர் விட்டுருக்காங்க அப்படின்னு. ஒரு சம்டைம்ஸ் 70% கூட இருக்கும். பார்ப்போம். எவ்வளோ இருந்தாலும் நான் வாங்கி தான் ஆகணும் எனக்கு. அதனால தான் வந்திருக்கேன், போயிட்டுருக்கேன். நிறைய பேருக்கு ஜூடியோவில் ஆஃபர் விட்டுருக்காங்க அப்படின்னே தெரிஞ்சிருக்காது. அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஜூடியோவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே 50%, 70% அப்படின்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரைஸுங்க வந்து 299, 199, 149 அப்படின்னு போட்டு அந்த கிளாத்ஸுங்களை வந்து செக்ரிகேட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் ஸ்லீவ் மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. மெயினாக நான் ஜீன்ஸ் வாங்கலாம் அப்படின்ற பிளானில் கூட இருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லை என்கிட்ட ஜீன்ஸ். அண்ட் இப்போது நான் போட்டிருக்கிறது கூடவும் ஜூடியோவில் எடுத்தது தான். இது வந்து என் தங்கச்சிக்கு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா அவள் இந்த மாதிரி தான் போடுவா எப்போவுமே, லைக் ஸ்லீவ்லெஸ் மாதிரி போடுவா. அண்ட் ஜென்ஸ் செக்ஷனில் கூட ஆஃபர்ஸ் இருந்தது. நான் என்னோடய தம்பிக்காக தான் நான் போய் பார்த்தேன். லேடிஸுங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் மென் வந்து அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸும் இல்லை, ப்ளஸ் சைஸிங்களும் கிடைக்க மாட்டேங்குது. காஸ்மெட்டிக்ஸில் வந்து ஒன்றும் ஆஃபர் இருக்கல, அந்த அளவுக்கு ஆஃபர் இருக்கல. பட் நான் எதுவுமே வாங்குகிற ஐடியாவும் இருக்கல எனக்கு. மெயினாக இந்த ஸ்லிப்பர்ஸில் வந்து செம்ம ஆஃபர் விட்டுருந்தாங்க. 149 அப்புறம் 299 அதுலேயும் நான் எடுத்தேன். வெஸ்டர்னில் கூட இருந்துச்சு. அப்புறம் குர்த்தா கூட சூப்பர் 199 குர்தாஸ் இருந்தது. நான் வந்து என்னோடய பெரியம்மாவுக்கு அப்புறம் 2 பெரியம்மாவுக்கு, என் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே எடுத்தேன். அண்ட் நான் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். மெயினாக நான் வெஸ்டர்ன் ஜூடியோவில் எடுக்கிறதுனால வெஸ்டர்ன் நான் எதுவுமே ட்ரை பண்ணல. ஸோ குர்தாஸுங்க நான் அந்தளவுக்கு எடுக்க மாட்டேன். அதனாலேயே நான் குர்தாங்களெல்லாம் ட்ரை பண்ணேன். ஏன்னா அப்புறம் நமக்கு ஃபிட்டிங் சரியாகலைன்னா எக்ஸ்சேஞ்ச் கொடுக்க மாட்டாங்க அங்கே. அதனால் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் சேம் சைஸ் ஆகுறதுனால எனக்கு ஆனாலே அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அதனால நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபிட்டிங் வேறு லெவல். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. சைஸ் நான் எல்லாமே மீடியமில் தான் எடுத்தேன். ஆனால் பர்ஃபெக்டாக இருந்தது. ஈவன் வாஷ் ஆனால் கூட டைட் ஆகாது. டைட் ஆனாலும் எனக்கு ஓகே ஃபிட் ஆகும்ன்ற அளவுக்கு இருந்தது. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் எடுத்தேன். அண்ட் ஜீன்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஜீன்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு லைக் ஆகலை. ஸோ மொத்தம் இவ்வளோ நான் வாங்கினேன். எல்லாமே நான் அது வாங்கியிருக்கிறது தான், ட்ரை பண்ணுறதில்ல, எல்லாம் வாங்கியிருக்கிறது தான். பில்லிங்கில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க, வெயிட்டிங்கில் தான் இருந்தேன். ஸோ அங்கேருந்து பில் போட வச்சேன். பில் போட்டதுக்கப்புறம் அந்த பேக் எடுக்கவே முடியல, அந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்தது. அங்கேருந்து ஆக்சுவலி ஜூடியோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நான் வந்து ஸ்டார் பஜார் போகணும் இருந்தது. ஸ்டார் பஜாருக்கும் வந்து மெயினாக அம்மா வந்து ஆயில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பாக்ஸ் ஆயில் போடுறதா இருந்தது. ருச்சி கோல்டு என்னவோ வாங்குன்னு சொன்னாங்க. அதையும் வாங்கிட்டு நிறைய நான் அந்தளவுக்கு எதுவுமே வாங்கலை. மெயினாக நான் வந்ததே இந்த ஆயிலுக்காக தான். ஏன்னா மால்லன்னா ஆஃபர் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. அப்புறம் 1, 2 ஏதோ ஒன்று வாங்கினேன். அண்ட் மெயினாக நான் மாலுக்கு வந்தால், அதுலேயும் ஸ்டார் பஜாருக்கு வந்தால் இந்த பர்க் சாக்லேட் கம்பல்சரி நான் வாங்குவேன். மொத்தம் 1100 சம்திங் என்னவோ ஆச்சு. அதையும் பில் போட்டு அந்த நான் வாங்கியிருந்த ஜூடியோ அது எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஃபைனலாக எல்லாம் வாங்கியாச்சு. நான் காலையில் எவ்வளோ நேரத்துக்கு வந்தது, டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 2 மணி ஆகும். இப்போ தான் முடிஞ்சிச்சு. வண்டியில் எல்லாம் வச்சுட்டு போகணும். நான் வர்றது என் வண்டி சத்தம் எங்கே இருந்தான்னு தெரியல, ஓடி வரேன், என் பின்னாடியே ஓடி வரேன். ஃபைனலாக நான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்றது வந்து அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இனி நெக்ஸ்டெல்லாம் துணி வாங்குகிற இதுக்கு போக மாட்டேன். போகிறேன்னா எங்கள் அம்மா அவ்வளோதான் என்ன. அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.